இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் வந்திருக்கு. ஒருவேளை இப்போ நீங்கள் இந்த வீடியோக்கு வரும்போது அவங்களுக்கு என் மேலே அன்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருந்தாலோ, இல்லை சமீபத்தில் இவங்களுக்கு என் மேலே அன்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருந்திருந்தாலோ, இதுதான் பதில். சரிங்களா? அவங்களுக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்குது. ஓகேங்களா? உங்கள் மேலே அன்பு காட்டலைங்கிறதுனால அன்பே இல்லைன்னு ஆகிடாது இல்லையா? அன்பு இருக்குது. நீங்கள் அதுதான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி அவங்களுக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்குது. அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? அது சில சமயம் அப்படி தான் நடக்கும். அதனால் உங்களுக்கும் அவங்க மேலே அன்பு இருக்குது, உங்களுக்கு அவங்க மேலே அன்பு இல்லாமையெல்லாம் இல்லை. மேபி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருப்பீங்களா இருக்கும். இல்லை பொசசிவாக இருக்கலாம் நீங்கள், இல்லை அவங்க பொசசிவாக இருக்கலாம். உங்களோட நீங்கள் இப்படி அவங்க மேலே பொசசிவாக இருக்கிறது, அப்சசிவாக இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறதுனால கூட அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சில சமயம் அது இரிட்டேட்டிங் ஆகிடும். இப்போது பொசசிவ்னஸ்க்கு ஒரு அளவு இருக்குது. அப்சசிவாக இருக்கவே கூடாது. உண்மையை சொல்லணுன்னா ரிலேஷன்ஷிப்பில் பொசசிவ்னஸ் கூட இருக்கலாம், ஆனால் அப்சசிவ்னஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்சசிவ்னஸ்னால் என்ன? அது எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு பேர் தான் அப்சசிவ்னஸ். பொசசிவோட எக்ஸ்ட்ரீம் தான் அப்சசிவ்னஸ்ன்னு வைங்களேன். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு அது பிடிக்காமல் போகும். சில சமயம் ஒரு லிமிட்டு தானே இருக்கணும். ஸோ அப்படியும் இருக்கலாம். ஆக மொத்தம் 2 பேர்த்துக்குமே பரஸ்பரம் அன்பு இருக்குது. அது போக ஏதாச்சும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது, அன்பு இருக்குது. சரிங்களா? கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வாக்குவாதம் அந்த மாதிரி கூட ஆயிடுச்சு, இல்லை பிரிஞ்சிருக்கீங்க, எந்த மாதிரியாக இருந்தாலும் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அவங்க குழந்தைங்கள பற்றி நினச்சி பார்க்குறாங்க, உங்களை பற்றியும் நினச்சி பார்க்குறாங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இன்றைக்கி உண்மையை சொல்லணுன்னா கன்ஃபர்மேஷன் ஷார்ட்டுன்னு தான் சொல்லணும். ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பெசிஃபிக் மெசேஜும் வருது. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டைமில். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தோணுது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா குவீன் ஆஃப் கப்ஸ் ரொம்ப இன்ட்யூட்டிவான ஒரு பர்சன். அதனால் உங்களுக்கு ரீசெண்டாக ஏதாச்சும் தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது உங்களுக்கு இன்ட்யூஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஆக மொத்தம் ரொம்ப இமோஷ்னல் ஆகாதீங்க. குவீன் ஆஃப் கப்ஸ் ஒரு இமோஷ்னல் பர்சன் தான். கிங் ஆஃப் கப்ஸ் இமோஷ்னலி மெச்சூர்டு பர்சன்னு சொல்வோம். ஆனாலும் அதே மெச்சூரிட்டி குவீன் ஆஃப் கப்ஸ்க்கும் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப இமோஷ்னல் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க. உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்குது.